வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பை உறுதியளிக்கின்ற அளவிற்கு காவல்துறை மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகிறது. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு. மகளிர் தினத்தை ஒட்டி அரசு ஊழியர் தன்னிடத்தினர் ஊர்வலம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 2026 மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று உலக மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தின விழா புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பை உறுதியளிக்கின்ற அளவிற்கு காவல்துறை மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. காவல்துறையின் அதிக அளவில் பெண்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டு வருகின்றனர். மருத்துவமனையில் செவிலியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. தற்பொழுது மீண்டும் 250 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் முழுமையான நிதிகள் ஒதுக்கப்பட்டு புதுவையில் உள்ள கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மேம்பாலங்கள் கட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நிதி உதவியோடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பல்வேறு நிதிகளை பெற்று முழுமையான வளர்ச்சி பணிகளையும் செய்து வருகிறது. 2026 என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிதான் என்று உறுதிபட தெரிவித்த ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எந்த ஒரு திட்டங்களையும் மக்களுக்காக செயல்படுத்தவில்லை. இதுவரை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்த திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து கூறி நாம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமது அரசு மகளிருக்கான அரசு, பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறோம். எனவே இப்பொழுது இருந்தே தேர்தல் பணிகளை துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், அரசு செய்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். உங்களது ஆலோசனையும் உழைப்பும் வெற்றியை கொடுக்கும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை என்று குறிப்பிட்டார். விழாவில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தொகுதி வட்டார நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரியில் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை மக்களின் வீட்டிற்கு ஒரு இன்வெர்டர் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்றும், இத்திட்டத்திற்கு முதலமைச்சரின் தாயார் பெயர் என பாஞ்சாலி அம்மாள் பெயரை வைக்க வேண்டும் என்றார். மீனவ கூட்டுறவு சங்கத்தில் பதிந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் தனித்தனியாக மீன்பிடி தடைக்கால நிதி உதவி வழங்க வேண்டும். உள்ளாட்சி துறைகளில் பணிபுரியும் அத்தனை ஊழியர்களுக்கும் உரிய சம்பளத்தை அரசே வழங்க வேண்டும். துப்புரவு பணியின் பொழுது உயிர்நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இருசக்கர வாடகை மோட்டார் சைக்கிளை தடை செய்ய வேண்டும் என கூறினார். தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1964 ஆண்டிற்கு முன்பு தாய்வழி குடியிருப்பு ஆதாரம் உள்ளவர்களின் குடும்பத்தினருக்கும் பூர்வக்குடி அட்டவணை என சான்றிதழ் வழங்க உரிய அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும், கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நேற்று மாலை ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை கம்பன் கலையரங்கில் துவங்கிய ஊர்வலத்திற்கு இணையமைப்பாளர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். ஜனநாயக மாதர் சங்க தேசிய துணைத் தலைவர் சுதா சுந்தரராமன் ஊர்வலத்தை துவக்கி வைத்து சிறப்பித்தார். ஊர்வலம் மரமேலடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தை வந்தடைந்தது. அங்கு மகளிர் தின சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநில குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஹேமாவதி கலந்து கொண்டு மகளிர் உரிமை பாதுகாப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் பத்திரிகம்மாள், சுபாஷினி, கலைவாணி, தமிழரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் பங்கேற்று விருது வழங்கினர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாடு மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சேவை செம்மல் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் தேசிய தலைவர் பாலகண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி மாநில தலைவர் பிரகாஷ் வரவேற்புரையாற்ற தேசிய மகளிர் தலைவி நாகலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி கலைவாண்டி கணேசன், தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா, சுபலட்சுமி, தனலட்சுமி, பொருளாளர் தனலட்சுமி, நிர்வாகிகள் ராஜலட்சுமி, ஜான்சிராணி, கௌசல்யா, பிரியா, சித்ரா, ராசாத்தி, இந்துமதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, வளவனூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சக்தி மெடிக்கல் துவக்க விழாவினை முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சக்தி கேர் அண்ட் கியூர் சக்தி மெடிக்கல் ஸ்டோரை முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சக்தி மெடிக்கல் ஸ்டோரின் உரிமையாளர் ஜெகதாம்பிகை ராமச்சந்திரன் மற்றும் ரத்ன ராமச்சந்திரன் சிறப்பு விழாவிற்கு வந்தவர்கள் அனைவரையும் வரவேற்றனர். தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு சின்னவீராம்பட்டினம் ஏடன் கடற்கரையில் கிளிஞ்சல்களால் உருவாக்கப்பட்ட அன்னை தெரேசா உருவத்தினை சாதனை பெண்மணி பிரவீனா காட்சிப்படுத்தியுள்ளார். வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீனா. இவர் கடந்த காலங்களில் பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து விருது பெற்றுள்ளார். இவர் தற்பொழுது புதுச்சேரியின் தனிமாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமான சின்னவீராம்பட்டினம் ஏடன் கடற்கரையில் சிப்பி, கிளிஞ்சல்கள், சங்கு உள்ளிட்டவைகளால் ஆன அன்னை தெரேசா உருவத்தினை வடிவமைத்துள்ளார். இதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கிளிஞ்சல்கள் ஒவ்வொன்றிலும் அன்னை தெரேசாவின் பொன்மொழிகளை தன் கரங்களால் எழுதப்பட்டு அவரது திருவுருவத்தினை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை ஈடன் கடற்கரைக்கு வந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகள் பலரும் கண்டு ரசித்து பாராட்டினர். மேலும் சாதனை பெண்மணி பிரவீனா கூறுகையில், புதுவையின் தனிமாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் வகையில் மகளிர் தினத்தை நினைவு கூர்ந்து தியாக பெண்மணியின் நினைவை போற்றும் வகையில் கடற்கரைகள் கிடைக்கும் ஊஞ்சல்களில் சங்கு, சிற்பி உள்ளிட்ட பொருட்கள் சேகரித்து அதில் அவர்களின் பொன்மொழிகளை ஒவ்வொன்றிலும் எழுதி கடந்த 2 தினங்களாகத்தான் உருவாக்கியுள்ளதாகவும் தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து வருவேன் என்றும் தெரிவித்துள்ளார். குயின்ஸ் ஆஃப் தி ஃபினாய் 2 சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டம் பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. பாண்டி மெரினாவில் குயின்ஸ் அண்ட் ஃபினாய் 2 சர்வதேச மகளிர் தினம் 2025 கொண்டாட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. ஹாப்பி ஈவென்ட் ஸ்டீமன் மற்றும் வீஸ்வார் ஈவென்ட் மற்றும் மியூசிக் ஸ்டுடியோ மிஸ்டர் வேந்தன் பெருமையுடன் ஒருங்கிணைத்தார். சமூக வலைதள பங்குதாரராக ஜெயின் மீடியாவும் இந்த நிகழ்வில் வெவ்வேறு துறைகளில் சாதித்த பெண்களை தி இன்விசிபிள் குயின்ஸ் விருதுகள் 2025 மாற்றத்தை உருவாக்கும் பெண்கள் எனும் தலைப்பில் 6 விதமான துறைகளில் பெண்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமையல் துறையில் கவிதா அம்மா பாண்டியன், பெண் பைக்கர் மகேஸ்வரி மாரிமுத்து, பாண்டியன் முதல் பெண் பைக் ஸ்டாண்ட் ஓவியா, ரைசிங் ஹான்ஸின் பவுண்டர் ஜான்சி ஹான்மரி பாண்டி, முதல் லேடி டிஜே லின்சி, சிறந்த பெண் சுவர் ஓவிய கலைஞர் பூனம் சேகா என்பவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் எஸ் மீடியாவின் மேலாளர் விஜய் சுதாகர் சேர்ந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் நடனம், இசை, பாடல், டிஜே போன்ற பல கலைஞர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பெண்களுக்கென டிஜே நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு நடனம் ஆடி மகிழ்ந்தனர். உப்பளம் தொகுதியில் மகளிர் தின விழா மிக விமர்சையாக சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கண்ணடி தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பெட்டிச்செமினார் மேல்நிலைப் பள்ளியின் ஆரம்ப பள்ளி பிரிவிலும் உப்பளம் தொகுதி வளரப்பேட்டை கஸ்தூரிபாய் மண்டபத்திலும் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கண்ணடி தலைமையில் மகளிர் தின விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கண்ணடியை பள்ளியின் முதல்வர் அருட்பணி தேவதாஸ் அறிமுகப்படுத்தி பொன்னாடை போட்டி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணைத் தலைவர் அருட்பணி சின்னப்பன் மலர்கொத்து வழங்கி சிறப்பித்தார். மகளிர் தின விழாவினை மேலும் சிறப்பிக்க கௌரவ விருந்தினர்களாக க்ளூனி சபையின் சீனியர் அருட்சகோதரி லொரைன் பென்ரோ, அருட்சகோதரி எமிலினா, அருட்சகோதரி செலின் ஆகியோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை கஸ்தூரி மஹாலில் மகளிர் தின விழா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. விழாக்களில் பெண்களை சிறப்பிக்கும் வண்ணமாக தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கோலப் போட்டி, நடன போட்டி மற்றும் இருமொழி 5 நிமிட சொற்பொழிவு போட்டிகள் நடைபெற்றன.
வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமை, தொழில், குடும்பம் ஆகியவற்றின் தலைமைத்துவ உரிமை, பாலியல் அடக்குமுறை ஒழிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தியும் பெண்களுக்கான முதலில் குரல் கொடுத்தது இயேசு கிறிஸ்து என்றும், அதனைத் தொடர்ந்து ராஜாராம் மோகன் ராய், பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர், மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் பெண் முன்னேற்ற பங்களிப்பை சட்டமன்ற உறுப்பினர் நினைவு கூர்ந்தார். அருந்ததி நகர் முத்தாலம்மன் ஆலயத்தில் உள்ள சப்த கன்னியர்களுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகர் முத்தாலம்மன் ஆலயத்தில் சப்த கன்னியர்களுக்கு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பெண்கள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் முன்னிலையில் அபிஷேகம் மற்றும் படைகள் வைத்த சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன், பழனி, பிரபு, பாலு, பீரா, முத்து, ஆனந்த், உதயம், கார்த்தி, சங்கர், முகுந்தன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2025 ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் பங்கேற்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விழாவிற்கு தக்ஷசிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மரக்குல விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குடும்பத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று வைத்தினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசிக்க, தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இன்டர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்செல்வி, மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா, தனசேகரன், கவிதா, சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கல்லூரியில் 65, 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கடந்த பல்கலைக்கழக தேர்வில் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த ஆண்டு கல்வி விழாவில் மயிலம் கல்வி குடும்பத்தின் அனைத்து துறையைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டுகளித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறைத் தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர். PY ஃபேஷன் வேர்ல்டின் மகளிர் தின சிறப்பு விழாவில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள், அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. பாண்டிச்சேரியின் பிரபல ஃபேஷன் டிசைனிங் கல்வி நிறுவனமான PY ஃபேஷன் வேர்ல்ட் நிறுவனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பான மற்றும் புதுமையான விழாவை மிக கோலாகலமாக நடத்தியது. இந்த விழாவின் முக்கிய அம்சமாக பாண்டிச்சேரியில் இதுவரை இல்லாத வகையில் 70s, 80s, 90s மற்றும் 20s காலகட்டங்களில் ஃபேஷன் அடிப்படையிலான வித்தியாசமான ஃபேஷன் வாக் நடத்தப்பட்டது. இந்த பிரத்யேக நிகழ்வில் காலத்திற்கேற்ப மாற்றமடைந்த உடைகள், அழகு சாதனங்கள் மற்றும் ஸ்டைல் ஆகியவை சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. பங்கேற்பாளர்கள் பாரம்பரியமும் புதுமையும் ஒருங்கே கலந்த ஆடைகளின் முறைகள் தங்களை உருவக்கப்படுத்தினர். விழாவின் சிறப்பு பரிசுகளாக முதல் பரிசு 5000, இரண்டாவது பரிசு 3000, மூன்றாவது பரிசு 2000 என வழங்கப்பட்டது. மேலும் மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து நடனம், நாடகம் மற்றும் பாடல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் பெண்களுக்கான மிகவும் பிரத்யேகமான மற்றும் முதன்முறையாக நடைபெற்ற விழாவாகும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உழவர்கரை மாவட்டத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உழவர்கரை மாவட்டத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி மற்றும் லாஸ்பேட்டை மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் உள்ள
ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி விடவக்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகிக்க மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அம்மருத்துவமனைகளில் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என 138 மகளிருக்கு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள பெண் உதவி ஆய்வாளர், பெண் காவலர் என சுமார் 16 மகளிருக்கும் சால்வை அணிவித்து இனிப்பு மற்றும் பரிசு பொருள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாநில ஓபிசி பொதுச் செயலாளர் வேல்முருகன், உடவர்கரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட பொதுச் செயலாளர் திருநீலகண்டன், மாவட்ட செயலாளர் அன்புதுரை, தேவா, மாநில பட்டியல் அணி செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர் செல்வா அசோகன், மாநில பொருளாதார பிரிவு நமச்சிவாயம், தொகுதி தலைவர் ஜெயபிரகாஷ், பாலன், தயாளன், தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மேகநாதன், முன்னாள் தலைவர் ஆறுமுகம், முன்னாள் செயலாளர் குமார் ஆகியோர் திரளாக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுப்பையா சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ல மூன் ஹோட்டலை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுப்பையா சாலை மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஹோட்டல் ல மூன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் ஹோட்டல் உரிமையாளர் சம்பத், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கண்ணடி மற்றும் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காலாப்பட்டில் உள்ள மகளிர் தின விழா நேர்மையாளர் சுடல் கோப்பை விருது வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சுனாமி குடியிருப்பு மின் அலுவலகம் எதிரே உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் ஜி.சி. சந்திரன் கலந்து கொண்டு மகளிருக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு பரிசுகள் வழங்கினார். விழாவில் பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவ மகளிர் பரமேஸ்வரி என்பவர் கடந்த ஆண்டு சாலையில் கிடந்த ஐபோன் மற்றும் 1400 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட மணிப்பரிசை கொண்டு வந்து சங்கத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் நேர்மையை பாராட்டி மக்கள் நல சங்கத்தின் சூழல் கோப்பையை நேர்மையாளர் விருதாக வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க செயலர் தலைவர் ஆறுமுகம், தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், மீனவ சமூக பற்றாளர் ரவிக்குமார், மகளிர் அணி தலைவி மணிமேகலை, சிவகாமி, சங்க நிர்வாகிகள் பிரகாஷ், ஆனந்த், பலராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அனந்தநகர் பகுதியில் 2.16 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் அனந்தநகர் பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கும் மழைக்காலங்களில் மழைநீர் வடிகாமல் தேங்கி நிற்பதாலும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கினர். இதனால் இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டத்தின் மூலம் 2.16 கோடி திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் அனந்தநகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கு அரசாணை பெற்று இப்பணியினை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் காலை அப்பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பணியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியாங்குப்பம் கம்யூனிஸ்ட் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் தேங்காய்த்திட்டு பகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். பன்னாட்டு அரிமா சங்கங்கள், அரியாங்குப்பம் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் எம்ஜிஆர் மருத்துவ மையம் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாமை தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள தமிழ்கண்ணல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடத்தியது. இம்மருத்துவ முகாமை புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் லாஸ்பேட்டை எம்ஜிஆர் மருத்துவ மைய இயக்குநர் டாக்டர் எம்.ஆர். வித்யா தலைமையிலான மருத்துவ குழுவினர் நீரிழிவு மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். இம்மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் கண் பரிசோதனையை, வேல் நடமாடும் பல் பரிசோதனை மையம் சார்பில் பல் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கேன்சர் மையம் சார்பில் ஆண்களுக்கு வாய் புற்றுநோய், பெண்களுக்கு கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
மேலும் இந்த முகாமில் மகப்பேறு, எலும்பு முறிவு சிகிச்சை, குழந்தை நல மருத்துவம், தோல் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் பரிசோதனை, பிசியோதெரபி உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராம்குமார், டாக்டர் சூர்யா கௌதம் பிரசன்னா ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். இந்த மருத்துவ பரிசோதனை முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முன்னணி இன்சூரன்ஸ் நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் எதிரே உள்ள பஜனைமட வீதிகள் ஸ்டார் இன்சூரன்ஸ் ஹெல்த் நிறுவனம் இயங்கி வருகிறது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கு பொது மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்களுடன் பீவல் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, பிரைம் மருத்துவமனை இணைந்து பெண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவன மண்டல மேலாளர் சேகர் மற்றும் கிளை மேலாளர் ரத்னசாமி முன்னிலையில் பெண்கள் குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் எலும்பு அடர்த்தி, ரத்த அழுத்தம், சர்க்கரை, கண் குறைபாடு கண்டறிதல், பல் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைக்காக மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8040 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்களுக்கு பாதுகாப்பு நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பை உறுதியளிக்கும் அளவிற்கு காவல்துறை மூலமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகிறது. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு. மகளிர் தினத்தை ஒட்டி அரசு ஊழியர் தனிநடத்தினர் ஊர்வலம். மயிலம் பொறியியல் கல்லூரியில் தங்கள் 2025 நடிகர் ஹரிஷ் கல்யாண் பங்கேற்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.